இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற வாஷிங்டன்ல பயங்கரமான ஒரு விபத்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசஞ்சர் ஜெட்டும் யுஎஸ் ஆர்மியோட ஹெலிகாப்டரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சதுல பயங்கரமான பிளாஸ்ட் ஒன்று ஆயிருக்கு. இது தரையில் அடிக்கல, வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது ரெண்டும் இடிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பேருக்கு மேல பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, கரெக்டா எக்ஸாக்டா எந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க ஹரிஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இரிகன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆக்சிடென்ட் என்னைக்கு நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன்ல இருக்கிற ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் நடந்திருக்கு. இந்த பிளைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஏர்லைன்ஸ் பிளைட் நம்பர் 5342 தான். இந்த யுஎஸ் ஆர்மியோட ஹெலிகாப்டர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹாக்னு சொல்றாங்க. இந்த யுஎஸ் ஆர்மியோட ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் டிராவல் பண்ணதா சொல்லிருக்காங்க. அதாவது 3 பேருமே சோல்ஜர்ஸ் தான். அதுல டிராவல் பண்ண சோல்ஜர்ஸ் யாருமே ஹை லெவல் சோல்ஜர்ஸ் இல்ல, ஒரு நார்மல் லெவல் இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததா இந்த ஏர்லைன்ஸ்ல, அதாவது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் பயணம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் டீடைலா கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஸோ இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிளைட் பாத்தீங்கன்னா விச்சிட்டா அப்படின்ற ஊர்ல இருந்து ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட, அதாவது யுஎஸ் ஆர்மியோட ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த இடத்துல பறந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிளைட் பறந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ஹெலிகாப்டர் கரெக்டாக குறுக்கால போய் நிற்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நேருக்கு நேர் மோதி ஒரு பிளாஸ்ட் கிரியேட் பண்ணுது. பிளாஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆற்றுல விழுந்துருது. அந்த ஆற்றோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டோமேக் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த அளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியல. ஸோ என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அங்கிருந்து ஃபிளைட் வந்துகிட்டு இருக்கு, அதாவது அந்த பேசஞ்சர் ஜெட் வந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல யூஎஸோட ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. பட் கரெக்டாக பறந்துட்டு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா லேன் மாறி கரெக்டாக அந்த ஃபிளைட் வருது இல்லை, பேசஞ்சர் ஜெட் வருது இல்லை, அதுக்கு ஆப்போசிட்ல போய் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பேசஞ்சர் ஜெட் எப்பயும் போல லேண்ட் ஆகலான்னு கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு. பட் அந்த லேண்ட்ல போய் இந்த ஹெலிகாப்டர் குறுக்கால நிக்கிறனால ரெண்டுமே பிளாஸ்ட் ஆயிருக்கு, இடிச்சு. கிட்டத்தட்ட 64 பேர் இந்த பேசஞ்சர் ஜெட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 சோல்ஜர்ஸுமே டிராவல் பண்ணிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர்ல. ஸோ இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஏன்னா அந்த ஃபிளைட் பிளாஸ்ட் ஆகி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஆத்துக்குள்ள ரெஸ்கியூ ஃபோர்ஸை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் நம்ம ரீசெண்டா நிறைய இடத்துல கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சவுத் கொரியாவா இருக்கட்டும், கஜகஸ்தானா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட் நடந்து நிறைய பேர் இறந்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அமெரிக்காலையும் நடந்திருக்கு. பிப்ரவரி 2009க்கு அப்புறம் அமெரிக்கால இந்த மாதிரி ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே மேஜரா நடக்கவே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா சவுத் கொரியாலையும் நடந்துருச்சு, கஜகஸ்தான்லையும் நடந்துருச்சு, அமெரிக்காலையும் நடந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா இப்போ நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது? அதாவது மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னால நடக்குதா, இல்ல அந்த அளவுக்கு இல்லையா ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியானனால ஓகே எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் இல்லாமல் எல்லாம் ஒர்க் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நாம அந்த பேசஞ்சர் ஜெட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ண சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எது ஆயிடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.